ஒழுங்காக சாப்பிடனா கேட்குறியா, சாப்பிடாம வந்து உளறிட்டு இருக்க வீடியோ எடுக்கும்போது அப்படின்னு நேரம் என்னோட அம்மா வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னை வந்து ஒன்று மண்டியிலே தட்டி திட்டுவாங்க. அது ஒரு நடக்கும் பஞ்சாயத்து வீட்டில். ஃப்ளாட்ஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1034 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. S3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டுங்க. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடு அப்படியே வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம், என்னப்பா வசந்த் இதையே சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம செம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசாகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காய்டாரில் செம்பாக்கமில் இருக்குங்க. செம்பாக்கம் ஞானராஜா ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் நம்ம செம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, செம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கும், MAV ஸ்கூல் அண்ட் ஸ்விமிங் பூல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் உள்ள கட் ஆகுங்க. நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது அந்த லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜாக நான் பார்க்குறது, இப்போ அப்கமிங் மெட்ரோ ஃபேஸ் 2ல் நம்ம மேடவாக்கம் கூட்டு ரோட் லைனில் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அந்த மெட்ரோவையும் நீங்கள் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்க முடியும். இந்த காய்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டக்குன்னு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிகேதன் CBSE ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, MAV ஸ்கூல் இருக்குது, SIVT காலேஜ் இருக்குது, பிரின்ஸ் காலேஜ் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GST ரோட் மெப்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம் வழியாகவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர முடியும். ஆனால் GSTலேருந்து வரதை விட தாம்பரம் வேளச்சேரி ரோட் வழியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஃப்ரெண்ட்லி இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் தாய்மார்கள் விரும்புகிற மாதிரி இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விசாகா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சாய் ராஜமாலா ஃப்ளாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பக்கத்தில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் மாலா ஃப்ளாட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தான், அப்படியே டிப்பிக்கல் தான் ரெண்டுமே. நான் ஒன்றை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க அப்ராக்சிமேட்டாக. சீல்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK 2 2 BHK. அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK 3 டாய்லெட் வித் ப்ரைவேட் டெரஸோடவும் இருக்குது. உங்களுக்கு 2 BHK வேணுமா இருக்குது. 3 BHK ஒரு சைஸ் செக்மெண்ட்டில் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வர மாதிரி 3 BHK வேணுமா அதுவும் இருக்குது. 3 BHK 2 டாய்லெட் இருக்குது. UDS வந்து பார்த்தீங்கன்னா 40%ங்க. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. நீங்கள் இந்த கார்டை ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இருக்குது, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லையும் இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லையும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இருக்குது. அப்படியே தலைகளாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்கும்பொழுது உங்களுக்கு சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் நீங்கள் பில்டர்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கலாம். பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க சைட் விசிட் வந்து பாருங்கள். சைஸ் ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 வேரியண்ட்டில் இருக்குங்க. 1034 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 934 ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒரு 2 BHK இருக்குது. 3 BHK 2 டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1213 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 BHK 3 டாய்லெட் வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட். எல்லா யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. லேண்ட் அமைப்பு கரெக்டாக இருந்தது. அதனால் வீடோட ஃப்ளோர் பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் வந்துடும், ஒரு ரேம்ப் வந்துடும். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் மற்றும் காமன் ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்செட் இருக்குங்க. இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய பிளாக்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, வீடியோ டோர் ஃபோனும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லிஃப்ட் இருக்குங்க. ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிடார் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் இருக்குங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது பேக் சைடில் இருக்கக்கூடிய யூனிட். இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் 3 BHK இருக்குது. பேக் சைடில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இங்கேயும் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த யூனிட்னுடைய மெயின் அட்ராக்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு
ஓப்பன் ஃபயர் இருக்குது, அதுக்கு செப்பரேட்டாக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷூ கபோர்ட்ஸ் வச்சாலும் இந்த கிரில் கேட் திறக்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கிரில் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1034 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. இப்போ நம்ம பார்க்குற இந்த யூனிட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய S3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டுங்க. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடு அப்படியே வாங்கிக்கலாம், இன்டீரியருக்கு அடிஷனல் சார்ஜஸ் ஆகும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இன்டீரியர் ஒர்க் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லிவிங் கம் டைனிங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைட் வாலில் டிவி நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னோட வீட்டுக்கு நான் கார்னர் சோஃபா முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே மாதிரி தான் என்னோட அக்காக்களுக்கும் பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோட வீடு என்னோட அக்காக்கள் வீடு அண்ணாக்கள் வீடு அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கணும். என்னோட அக்கா அண்ணாக்கு சொல்ல மாட்டேன், நான் கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வசந்த் அப்பா அம்மா மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் தான் பார்த்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படி வாங்க, டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது அவங்களுக்கு அடிஷனல் செலவு தானே. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்க முடியும், வாஷிங் மிஷின் டேப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா விட்டுட்டு போயிடுவாங்க, கீழே மட்டும் டைல்ஸ் போடுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறது நல்ல விதமாக நான் பார்க்குறேன். லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த லிவிங் கம் டைனிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்கு. கிளாஸா கிச்சன் பார்த்தாச்சு. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரோ பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. நைட் லேம்ப் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிங்கிள் மவுண்ட் பேரியவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க வந்து சைட் விசிட் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே குடியேறலாம். ஆடி முடிஞ்சு வரக்கூடிய ஆகஸ்ட் 28 கூட நீங்கள் உடனே வந்து குடியேறலாங்க. ரொம்ப நல்ல முகூர்த்த நாளாக இருக்குது. நிறைய பேருக்கு கல்யாணம், நிறைய நல்ல காரியங்கள் நடக்குது. சொந்தமாக வீடு வாங்கின அனைவருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இல்லாத எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாச் பாத்து தான். அங்கே நில்லுங்க. அதே மாதிரி உள்ளே நீங்கள் டிவி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீல்டாக ஃபயரிங் பண்ணியிருக்கிறாங்க. சாக்கெட்ஸும் நிறையா இருக்குது. அட்டாச் பாத் பேரியர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். 7 ஃபீட் இல்லைங்க, 7 ஃபீட்னு சொல்லி 7 ஃபீட்டே வருதுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 BHK ஹோம் டூர் பண்ணோம் இல்லையா? இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1034 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 40% UDS. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டர்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,200 rupees per square feet. இது மட்டும் இல்லாமல் 934 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லையும் 2 BHK ஒன்று அவைலபிள் இருக்குது. அதில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதனால தான் இதை நான் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு அந்த 934 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் 65 lakhs ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுங்க. சரிங்களா? இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் அக்காக்கள் அம்மாக்கள் வரும்பொழுது நீங்கள் என்னோட தம்பி வசன் சொன்னா அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்டு நெகோஷியேஷன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்க்கலாம். இந்த காரிடார் நம்ம வந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாதுங்க. எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த பிளாட்டோட அமைப்பே நல்லா இருந்துருக்குங்க. ஃப்ளோர் பிளான் நல்லா இருக்குது. பிளாட்டோட அமைப்பை பொறுத்து தான் ஃப்ளோர் பிளான் வரும். கரெக்டாக செட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரோட இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஃபேஸிங் 3rd பெட்ரூம். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க.
மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக என்னதான் 3 BHKவா இருந்தாலும் 2 BHKவா இருந்தாலும் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து 2 BHK பார்த்துருக்க முடியும் நேரம். ஹால் சைஸ் லிவிங் கம் டைனிங் சைஸில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. 2 BHKனாலும் நல்லா கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி 3 BHKனாலும் நல்லா கிராண்டாக லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங் இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 வெட்டி டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 13 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. மறந்துடாதீங்க, இங்கே 3 BHK 3 டாய்லெட் 3rd ஃப்ளோரில் வித் ப்ரைவேட் டெரஸோட அவைலபிள் இருக்குங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% நல்ல யூடிஎஸ் வேல்யூ. அங்கே கார்னர் இல்லைங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. OTS வென்டிலேஷன். இந்த லிவிங் கம் டைனிங்கோடையே சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. இந்த பால்கனியில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாபில் கிரெனேட் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டீரியருக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வருங்க. ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசு வலையோடு இருக்குது. செல்ஃப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. நைட் லேம்ப் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். இன்னும் இந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வந்தோம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால தான் நான் அந்த யூனிட் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வந்துடுங்க. என்ன டைனிங். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. எங்கே வசந்த் பின்னாடி ஒன்றுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அந்த பால்கனியில் வந்து லாஃப்ட் இருக்குது. அதுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது டக்குன்னு பார்க்கும்போது இன்வெர்டர் ப்ரொவிஷன் மாதிரி இருந்தது. அதனால் கேட்டேன். அதனால் பார்த்தேன். ஒழுங்காக சாப்பிடனா கேட்குறியா? சாப்பிடாம வந்து உளறிட்டு இருக்க வீடியோ எடுக்கும் போது அப்படின்னு நேரம் என்னோட அம்மா வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னை வந்து ஒன்று மண்டியிலே தட்டி திட்டுவாங்க. அது ஒரு நடக்கும் ஒரு பஞ்சாயத்து வீட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் வந்துடும். வாஷ் பேஷன் வந்துடும். பேரிவர் பிராண்டில் கிளாசெட் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் செட்டில் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்படி வந்துடுங்க. ரேட்டை பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6200 rupees கோட் பண்ணியிருக்காங்க. விசாகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டருடைய கான்டாக்ட் நம்பர் தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. டேரெக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. செம்பாக்கம், ஈஸ்ட் தாம்பரம், மேடவாக்கம் இப்போ அப்கமிங் மெட்ரோவினுடைய கனெக்டிவிட்டியும் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ரெஃபர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கடையில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.